இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் விளாக் பார்த்துடலாமா? பெருசா ஷாப்பிங் பிளான்ல எதுவும் இல்லாம தான் இருந்துச்சு. கொஞ்சம் வெளியில போலாம்னு நினைச்சோம். அதனால ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்லாம் இங்க கிடைக்கிறனால இங்கேயே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் தூரமா இருந்தாலும் வந்தாச்சு. நாங்க எடுத்தது நெய் மீனுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஊர்ல நெய் மீன் இப்படி இருக்கும்னு தோணல. அப்படியே வாங்கிட்டு அங்கேயே கிளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுக்குன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பல்கா வாங்கினா அந்த கிளீனிங் சார்ஜும் கொஞ்சம் பரவாயில்லாம தோணும். எங்களை மாதிரி கொஞ்சமா வாங்கியிருந்தா அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்ல வெஜ்ஜீஸ் சைட்ல கொஞ்சம் சுத்தி பார்த்தோம். சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி தான் ரேட் இருந்துச்சு. ரொம்ப சீப்பா இருந்துச்சு. அதை வாங்கிட்டு ஒரு அரபிக் ஃபுட் ஸ்டால்ல போய் ட்ரெடிஷனல் அரபிக் ஸ்வீட் தான் ட்ரை பண்ணோம். ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கோம். டேட் சிரப்ல எல்லாம் ஊற வச்சு மேல எள்ளு போட்டதும் பார்க்கும்போது ரொம்பவே டெம்டிங்கா இருந்துச்சு. எப்படி சாப்பிடாம வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கியாச்சு. மார்க்கெட்டோட பேக் சைடு வியூ தான் செம்ம அழகா இருந்துச்சு. இந்த சம்மர் ஹீட்ல ரொம்ப நேரம் நிக்க முடியல. சோ வெஜ்ஜீஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. தம்பியும் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டான். அதுக்கு எதுவும் பெருசா பிளான் பண்ணாதனால அல்பைக் போய் கொஞ்சம் பர்கர் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதுலயும் கொஞ்சம் பிரியாணி இருந்துச்சு. சோ எல்லாத்தையும் சேர்த்து நைட் டின்னர் சூப்பரா முடிச்சாச்சு. இன்னைக்கு நாளே ஒரு சிம்பிள் அவுட்டிங் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிஷ் மார்க்கெட் விசிட், கொஞ்சம் ஷாப்பிங், அரபிக் ஸ்வீட் ட்ரை பண்ணது, நைட் பர்கர் ரைடு எல்லாமே சேர்த்து ஒரு பெர்ஃபெக்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறந்துடாம பண்ணிருங்க.